ஹலோ guys, இன்னைக்கு நம்ம ஜிம்மோட ஃபர்ஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஐ நீட் மை எக்ஸ் ஒய்ஃப் அகெயின் பார்ட் 7. போன பாட்டு இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா தேங்க் கோவமாக ஜிம்மன் கிட்ட போய் அதான் உனக்கும் கங்குக்கும் கல்யாணம் ஆகிடுச்சுல ஓன டிவோர்ஸ் பண்ணிட்டல அப்புறம் எதுக்குடா இன்னும் ஓன இங்கேயே வச்சிருக்கு அப்படின்னு கேட்கும்போது ஜிம்மன் அசால்ட்டா உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான். அதோட இந்த பாட்டு வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். லெட்ஸ் கன்டினியூ டு த பார்ட் 7. ஹே ஜிம்மன் நில்லு, நான் உன்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கேன், என்ன பாட்டு போயிட்டே இருக்க. இங்கே பாரு தேவம், இதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது. நீங்கள் ஸ்டே பண்ண தானே வந்த, அந்த வேலையை மட்டும் பாரு. என் பர்சனல் லைஃப்க்குலாம் நீ இன்டர்வியூ ஆகாத, ஓகேவா? நான் ஏதோ பர்சனல் லைஃப்பை பற்றி கேட்குறேனாடா, இல்லை அப்புறம் என்ன விடு. இங்கே பாரு, நீ வான இப்படி கஷ்டப்படுத்துறதுனால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. அவள் அழுதாலே எனக்கு மனசுலாம் வலிக்குது. தேவையெல்லாம் இப்பெல்லாம் பண்ணாது ஜிம்மன். ஒழுங்கு மரியாதையாக வானை விட்டுரு. அவள் பாட்டுக்கு லைஃப்பில் சந்தோஷமாக இருந்துட்டு போட்டும். எதுக்கு தேவையில்லாமல் அவளை அந்த ஜெயிலுக்குள்ளே அடைச்சி வச்சுட்ருக்க? அது நீ மட்டும் சந்தோஷமாக இருப்பா, அவள் மட்டும் கஷ்டப்படணுமா? ஏய் என்னடா ஓவராக பேசிகிட்டு இருக்க? தம்பின்னு பார்க்குறல வாயை உடச்சிடும் பார்த்துக்கோ. இங்கே பார், வாயின் மேலே உனக்கு என்ன அப்படி அக்கறை? ஓ, வாயின் மேலே நான் தான் அக்கறைப்படுவேன். ஏன் ஜிம்மன், உன்னால் அக்கறைப்பட முடியுமா? அதுக்கான உரிமை உன்ட்டு இருக்கா? சொல்லு. எந்த உரிமையில் நீ வாயினை தூக்கி வச்சுருக்க? அவளுக்கு நீ கடன் கொடுத்ததாலையா? டே, வேலையை மட்டும் பாருன்னு சொல்லிட்டேன், வாயை கிளறாத. உன் வேலை ஏதோ அதை மட்டும் இங்கே பார். தேவையில்லாமல் என் பர்சனல் லைஃப்குள்ளே இன்டர்ஃபியர் ஆகாத, எனக்கு அது சுத்தமாக பிடிக்காதுங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும். ஸோ ப்ளீஸ் ஷட் யுவர் மவுத் அண்ட் கோ அவுட் ஆஃப் மை ரூம், ஓகே? ஜிம்மன், இதுக்கடுத்து நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு டேங்க் பாட்டுக்கு வெளில போயிட்டான். அதுக்கப்புறம் தான் ஜிம்மனுக்கு வந்து தாட்டே வருது, இவன் எதுக்கு வாயன் வந்து சோகமாக இருந்தால் இவன் ஏன் மனசு வலிக்குதுன்னு சொல்லணும். அப்போது தனக்கு வாயின் மேலே தான் ஃபீலிங்ஸ் இருக்கா என்ன அப்படின்ட்டு ஜிம்மனுக்கு லைட்டாக இப்போ தான் ஒரு கேள்வி எழும்புது. ப்ளஸ் ஒரு மாதிரி கடுப்பாகவும் இருக்குது. இவன் எதுக்கு வேணாம் அப்போ வெளியே காப்பாற்றினா எதுக்கு தூக்கணும் அப்படின்னு இருக்கு. என்னமோ நடக்குது அப்படின்ட்டு ஜிம்மனுக்கு கோவம் வருது. அப்போ கங்கு வந்து என்னாச்சு ஜிம்மன், ஏன் கோவமாக இருக்கீங்க? வாயனுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்களா என்ன? உங்களால் தானே. அதெல்லாம் எதுவும் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, அப்படிலாம் எதுவும் இல்லை. இல்லைம்மா அதெல்லாம் இல்லை. சரி ஜிம்மன், நான் வேணா உங்களுக்கு காஃபி போட்டுட்டு வரவா இல்லை ஜூஸ் கொடுக்கவா? இல்லை எனக்கு ஒன்றும் வேணாம். வானிக்கு எதாவது வேணுமான்னு போய் கேட்குறியா? அக்காவுக்கு எதாவது வேணும், நான் எப்போவுமே கேட்குறேன் ஜிம்மன், எப்பவுமே இப்போ கேட்கவா? ஏ எதுக்குடி, அவள் நீ போனாலும் இப்படி ஒன்று திட்டி தான் அனுப்புவா. ஆனால் நீ பாரு, திட்டு வாங்குறதுக்கு முதல்ல ஓடிட்டுருக்க. இல்லை, அவங்க என்னை திட்டினாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. பாவம், அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதுவும் அவங்கள போட்டு நீங்கள் படாத பாடு படுத்தி எடுத்துருக்கீங்க. எல்லாம் உங்களால தான். அதனால தான் அவங்கக்கிட்ட கொஞ்சம் கேரிங்காக பேசினா ஒரு தப்பு இல்லை. கொஞ்சம் கோவப்படுவாங்க தான், பட் எனக்கு ரொம்ப நல்லவங்க அப்படின்ட்டு கங்கு இப்படி சொன்னதோ ஜிம்மனுக்கெல்லாம் சே, உன்னே மாதிரி ஒரு நல்ல பொண்ணு எனக்கு பொண்டாட்டியாக கிடச்சதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும்டி. அப்படி இல்லை ஜிம்மன், உங்களை மாதிரி ஒரு நல்ல புருஷன் கிடைக்கிறதுக்கு நான் தான் கொடுத்து வச்சுருக்கணும். என்னை எவ்வளோ அன்பாக பாசமாக பார்த்துக்கிறீங்க. இந்த மாதிரி ஏதாவது ஹஸ்பண்ட் எனக்கு கிடைப்பாங்கன்னா என்ன? நிச்சயமாக கிடைக்க மாட்டாங்க. நீ ரொம்ப நல்ல பொண்ணுக்கா. உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அது மட்டும் இல்லாமல் உன் மேல் லவ் வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குடி. நீ எப்படி சொல்கிறது, என்னோடய ஃபேவரட்டான ஒருத்தி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கங்கை கட்டி பிடிக்கிறாரு. கங்கும் எனக்கு நீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு 2 பேரும் மாறி மாறி கட்டி பிடிச்சிட்ருக்காங்க. இதெல்லாம் வாயின் வந்து நல்லாவே பார்க்குறா. ஆக்சுவலாக அவளுக்கு தண்ணி வேணும்னு சொல்லிட்டு சும்மா மெல்லமாக நடந்து வந்து டோர்கிட்ட வந்து நின்றுருப்பா. எதுக்கு ரூம் தானே உங்கள் 2 பேர் ரூமு, கதவை திறந்து தான் இருக்குது, தெரியாதா என்ன? அவள் நல்லா பார்க்குறா. பார்த்துட்டு வா, எவ்வளோ அழகாக இருக்குது இதை பார்க்குறதுக்கு. ஆனால் ஜிம்மன், நீ என்கிட்ட கூட இவ்வளோ சாஃப்டாக பேசுனதில்லையே ஜிம்மன். அப்படி பார்த்தா நீ லவ்வே பண்ணலையா? இல்லை நம்ம 2 பேரும் உண்மையாகவே ஒரு ட்ரூ கப்பிள் இல்லையா? நீ உண்மையான லவ் இல்லையா? அப்புறத்துக்கு நான் உன்னை லவ் பண்ணேன், கல்யாணம் பண்ணேன், இப்போ டிவோர்ஸாக இப்படி இருக்கேன். நீ மட்டும் ஆனால் நல்லா சந்தோஷமாக இருக்க, உன் ட்ரூ லவ்வை கண்டுபிடிச்சிட்ட அப்படின்ட்டு எனக்கு வந்து அதை ஏற்றுக்கவே முடியல. பார்க்க தண்ணி குடிக்கலான்னு வந்திருப்பா, ஒரு மயிரம் வேணாம் அப்படின்ட்டு கதவை டப்புன்னு சாத்துறான். அந்த சத்தம் கேட்டு ஜிம்மன் திரும்பி பார்க்குறான். புரியுது வாயன் வந்திருக்கா அப்படிங்கிறது, இதையும் பார்த்துருக்கா அப்படிங்கிறது. இருந்தாலும் அவனுக்கு அதை பற்றி கேர் இல்லை. அவனுக்கு என்ன கவலை, அவன் பாட்டுக்கு இருக்கான். வாயனுக்கு தான் அப்படியே பில்லோ அப்படியே பிச்சு எடுக்கிறான். பிச்சு எடுத்து அந்த உள்ள அந்த பஞ்செல்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த இதெல்லாம் தூக்கி வெளில போட்டுட்டு எப்படி 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 இவன் மட்டும் சந்தோஷமாக இருக்கா, நான் மட்டும் இப்படி இருக்கேன், ஏன் எதுக்கு நான் மட்டும் இப்படி இருக்கணும்? அவன் நல்லா இருக்கான், அவன் கங்கு கொடுக்குறத பார்த்தா எனக்கு எதுக்கு வலிக்குது? எனக்கு ஏன் பைத்தியம் பிடிக்குது?
நான் மட்டும் எதுக்கு இப்படி இருக்கணும்? அவன் மட்டும் நல்லா இருக்கான். அவங்க 2 பேரும் அவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க. அவங்க லவ் அவ்வளோ பியூராக இருக்குது. அது எப்படி? ஏன் என் கூட மட்டும் அவனுக்கு அந்த பாண்டிங் வரல? நாங்கள் மட்டும் ஏன் அப்படி இல்லை? ஏன் இல்லை? ஏன் கடவுளே ஏன்? கல்யாணம் பண்ணி வந்தப்போ கூட என்கிட்ட அவன் இவ்வளோ சாஃப்டாக பேசுறது கிடையாது. நான் அவனை லவ் பண்ணுறேன்னு அவகிட்ட மூச்சுக்கு 300 வாட்டி சொல்லிக்கிட்டே இருக்கான். ஆனால் என்கிட்ட வாரத்தில் ஒரு வாட்டி கூட சொல்ல மாட்டான். ஆனால் அவகிட்ட அவ்வளோ உரிமையாக இருக்கான், அவ்வளோ ஜாலியாக இருக்கான், அவ கூட விளையாடுறான், சிரிக்கிறான், ஃபன் பண்ணுறான். ஆனால் என்கிட்ட பேசும்போது அவ்வளோவா நாங்கள் சிரித்ததில்லை, ஃபன் பண்ணது கிடையாது. ஜஸ்ட் அப்படி இருப்போம். தினம் வேணா என் கூட இந்த மாதிரி இருப்பான் படுத்துட்டு. ஆனால் அவள் கூட ஜாலியாக இருக்கான். ஆனால் அவள் அப்போவும் என்கிட்ட அவன் இதை தான் எதிர்பார்த்துருக்கான். நான் ஜஸ்ட் ஒரு ரெட் லைட் ஏரியாலேருந்து வந்த பொண்ணு மாதிரி தான் யூஸ் பண்ணுறான். என் செல்ஃபை நினச்சா எனக்கே அசிங்கமாக இருக்குது அப்படின்ட்டு நேராக ரெஸ்ட் ரூம்குள்ளே போய் பாத்டப்குள்ளே உட்காந்துக்கிட்டு அப்படியே ஷவரை ஆன் பண்ணி விட்றா. அப்படியே தண்ணியெல்லாம் மேலே கொட்டிகிட்டே இருக்குது. வாயின் அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துக்கிறா. கல்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக கண்ணீர் அப்படியே வந்துகிட்டே இருக்குது. அவளால் சுத்தமாக அந்த மன பாரத்தை ஏற்றுக்கவே முடியல. ஏன் எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்கணும்? ஏன் லவ் மட்டும் ஏன் இப்படி நாசமாக போகணும்? என்னால் இன்னுமே அந்த நாயை மறந்து தொலைய முடியல. அவனை மறக்கணும்னு நினச்சாலும் முடியலை. காதல் வலி இப்படி மனசையும் வலிக்குது. என் மனசையும் இப்படி வலிக்குது. யாரும் அதை அப்படி குத்தி 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 எடுக்கிற மாதிரி என் ஹார்ட் அவ்வளோ பெயினாக இருக்குது. இது என்னால் சொல்லக்கூட முடியலை. அவ்வளோ வலிக்குது. அவ்வளோ 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 ஒரு வலி எனக்கு இருக்குது. ஆனால் அவன் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கான். அவன் ஒய்ஃப் கூட அவ்வளோ நிம்மதியாக, அவ்வளோ ஜாலியாக, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஆனால் நான் மட்டும் ஏன் அப்படி இல்லை? எனக்கு மட்டும் எதுக்கு இப்படியே நடக்கணும்? நான் அப்போ அவனுக்கு உண்மையே இல்லையா? ஏன் அப்படின்ட்டு வாயனை அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி திரும்ப திரும்ப அதையே சொல்லி சொல்லி அழுகிறா. ஏன்னா அவளால் அதை ஏற்றுக்கவே முடியல. இவனா உண்மையே அதான். அவங்க 2 பேருக்குள்ள வரைக்கும் அந்த மாதிரி சண்டையே வந்ததில்லை. ஆனால் வாயனும் ஜிம்மனும் கல்யாணம் பண்ணியிருக்கும்போது அவ்வளோ சண்டை வந்திருக்கும், அவ்வளோ நடந்திருக்கும். 2 பேருக்குள்ளே பிரச்சனையா அதெல்லாம் என்றைக்கு இல்லாமல் போயிட்டே இருக்கும். சும்மா சும்மா சண்டை போடுவாங்க. ஆனால் இவங்களுக்குள்ளே அப்படி நடக்கவே இல்லையே. அவன் கூட சண்டையே போட மாட்டேங்கிறானே. அவ்வளோ கேரிங்காக, அவ்வளோ ஸ்மூத்தாக எப்படி இருக்க முடியுது அப்படின்னு வாயனுக்கு அதை சுத்தமாக ஏற்றுக்க முடியல. தான் இன்னொரு லவ்வை தேடி அது கூட ஹாப்பியாக இருக்கிறத பார்த்துட்டு சும்மாவாக இருக்க முடியாது தானே? வலிக்கும் தானே? ரொம்ப வேதனையாக இருக்கும்ல. அந்த வேதனையை தான் வாயன் இப்போ அனுபவிச்சுட்ருக்கா. ஸோ அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி உட்காரும்போது ஜிம்மன் வாயன் பார்த்துருப்பா இல்லையா? ஸோ அதனால் வாயனோட ரூம் ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணி பார்த்தா ரூமில் வாயனை காணோம். பாத்ரூமில் சத்தம் கேட்குது. இவ எப்படி தனியாக நடந்து போயிருப்பா அப்படின்ட்டு தரையை பார்க்குறான். வானோட கால்லலாம் லைட்டாக அடிபட்டிருக்கும்ல. ஸோ அப்படியே காலெல்லாம் ரத்தம் வந்திருக்கும். ஸோ அந்த ரத்த தடம் அப்படியே நேராக பாத்ரூம் தான் காட்டுது. ஜிம்மனுக்கு ஒரு செகண்ட் ஒன்றும் புரியலை. என்னது இது? கீழே ரத்தமாக இருக்குது. இது எங்கே போய் தொலைஞ்சா? வயன் உள்ளே இருக்கியா? வயன் உள்ளேடி இருக்க? வயன் கதவை தர அப்படின்ட்டு கதவை உடைக்கிறான். டப்புன்னு திறந்துடுச்சு. பார்த்தா வயன் அப்படியே ஷவரில் அப்படியே பைத்தி பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்கா. ஜிம்மன் அப்படியே ஷவரை வேகமாக போய் ஆஃப் பண்ணிவிட்டு வயன் அப்படியே தூக்கி வச்சு என்னடி பண்ணிகிட்ருக்க? வயன் பைத்தியம் பிடிச்சிச்சா? என்ன பண்ணிகிட்டு இருக்க நீ? உனக்கு என்னை விடு, நான் என்னாலும் பண்ணுறேன். குளிக்கணும்னா என்கிட்ட சொல்ல வேண்டியது. நான் குளிப்பிட மாட்டேனா? எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க? பாரு காலெல்லாம் ரத்தம் வருது. அதனாடி பாத்டப்பில் அப்படின்ட்டு அப்படியே பாத்டப் ஒரு மாதிரி ஷாக்கிங்காக பார்க்குறான். பார்த்தா பாத்டப் ஃபுல்லாகவே பிளட்டாக இருக்குது. ஆக்சுவலாக பாத்டப்பில் தண்ணி இருந்திருக்கும். அவனோட காலில் ஆக்சுவலாக பிளட் வந்துட்டுருக்குல்ல. ஸோ அந்த பிளட்டும் தண்ணியும் கலந்து ஒரு மாதிரி ரெட்டிஷாக இருக்குது. அதை பார்த்துட்டு ஜிம்மனுக்கு அவ்வளோதான் ரொம்ப பதட்டமாயிடுச்சு. வாயனை பார்த்து என்னடி ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? வயன் என்ன ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி பண்ணுற? வயன் இங்கே பாரு, உனக்கு என்ன? நீ உன் பொண்டாட்டி கூட போய் ரொமான்ஸ் பண்ண. எதுக்கு இங்கே என்ன பார்த்துட்ருக்க? உனக்கு என்ன நான் அவ்வளோ இம்பார்ட்டனா? இல்லை சும்மா என்னை தூக்கி வச்சுருக்க அவ்வளோதானே. நான் உனக்கு அந்த இதுக்கு மட்டும் தானே யூஸ் பண்ணுறேன். இதுக்கு எதுக்கு நீ வர? நீ போ நீ ஒன்று என்னை பார்க்க வேணாம், நீ போ அப்படின்ட்டு அப்படியே ஜிம்மனை துரத்தி விட்றதா இருக்கா. ஜிம்மனுக்குலாம் ஆனால் டென்ஷன் ஆகுது. வாயை மூடு சொல்லிட்டேன். சும்மா இதை பேசிகிட்டே இருக்காது. எனக்கு காண்டு ஏற்றாத. நெடியுது காலை பாரு, உன்னை பாரு இப்படி இருக்கன்னு. என்ன பண்ணி வச்சுருக்க? உன்னால் ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்கவே முடியாது ஜிம்மன். நீ ஒரு செல்ஃபிஷ். உன்னை பற்றி மட்டுமே யோசிக்கிறீல. உன்னை பற்றி மட்டுமே யோசிச்சு உனக்காக மட்டுமே வாழ்கிற. இப்போது பொண்டாட்டிக்காக வாழ்கிற. அது எதுக்காண்டி? அவன் கூட இருக்கணுங்கிறதுக்காண்டி.
எப்படி உன்னால் மட்டும் இப்படி இருக்க முடியுது எனக்கு சத்தியமாக புரியல. ஒருத்தி இருக்கேன் நான் ஞாபகம் இருக்கா உனக்கு? ஒரு காலத்தில் நம்ம லவ் பண்ணோம், கல்யாணம் பண்ணோம், சந்தோஷமாக இருந்தோமா இல்லையான்லாம் எனக்கு தெரில. ஆனால் நான் சந்தோஷமாக தான்டா இருந்தேன். நீ என் கூட சண்டை போடும்போது நான் சந்தோஷமாக தான் உன் கூட சண்டை போட்டேன். நான் இப்போயும் ஏதோ ஒரு இடத்துல நீ இருக்க. உனக்கு உண்மையாக லவ் பண்ணிட்டேன் போல், மறக்க முடியல. என் மனசெல்லாம் வலிக்குது ஜிம்மன். எதுக்கு என்னை இப்படி போட்டு பாடப்படுத்துகிற? பேசாமல் ஒரு பாய்சன் கொடுத்து எனக்கு சாகவாது அடிச்சிடறேன். நான் செத்தாவது போகிறேன். என்னால் சத்தியமாக இதை ஏற்றுட்டு வாழ முடியலை. நீ அவ கூட சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தா எனக்கு இன்னுமே எப்படி தெரியுமா இருக்குது? அவளையும் கொன்றணும் அப்படின்னு தான் இருக்குது. உன்னை கொல்ல எனக்கு மனசு வரவே மாட்டேங்குது ஜிம்மன். ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணியிருக்கேன். உன்னை என்னால் கொல்ல முடியாது. எனக்கு நீ அவ்வளோ முக்கியம். இப்போயும் இவ்வளோ நடந்ததுக்கப்புறமும் நீ 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 ஏதோ ஒரு இடத்துல இருக்க ஜிம்மன், என் மனசுக்குள்ளே. அதான் நீ திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்க. நீ வேணாம், தள்ளிப்போ அப்படின்ட்டு ஜிம்மனை தள்ளி விட்றா. இதை கேட்டதும் ஜிம்மனுக்கும் அப்படியே அவங்க பழசுலாம் நடந்தெல்லாம் ஞாபகம் வருது. வாயின் கூட ஹாப்பியாக இருந்தது எல்லாமே ஞாபகம் வருது. ஜிம்மனுக்கும் வாயினா ரொம்ப பிடிக்கும். அவனுமே வாயினை வெறுக்கணும் அப்படிலாம் நினச்சிருக்க மாட்டான். ஸோ ஜிம்மனும் அதெல்லாம் நினச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி வாயினே பார்த்துட்ருக்க. வானுக்கு அப்படியே தலையெல்லாம் சுற்றுது, மயக்கம் வர மாதிரி இருக்குது, கண்ணெல்லாம் சொருகிட்டு வருது. அப்படியே மயக்கம் போடுற மாதிரி கீழே போகிறா. அப்போ கரெக்டாக ஜிம்மன் பிடிக்கலான்னு வருதுக்குள்ள அப்படியே தேங்க வந்து பிடிச்சிட்டு, ஜிம்மன் தள்ளி என்ன பண்ணிகிட்டு இருக்க? தள்ளு ஃபர்ஸ்ட் நீ. வானை பாரு என்ன நிலமையில இருக்கா, தள்ளு நீ அப்படின்ட்டு வான் அப்படியே தூக்கி வைக்கிறான். தூக்கி வச்சுட்டு அப்படியே காலை பார்க்குறான். அவன் பாடி ஃபுல்லாக நனைஞ்சிருக்கா இல்லையா? ஸோ அவள் ட்ரெஸ்ஸை மாற்றலான்னு சொல்லிட்டு அவனே ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ண போகிறான். ஜிம்மனுக்கு இதை பார்த்தும் சரி காண்டாயிடுச்சு. அப்படியே கையை பிடிச்சிட்டு, என்னடா பண்ணுற, என்ன பண்ணுற? ஏன் உனக்கு பார்த்தா தெரில? அவனோட ட்ரெஸ்ஸை மாற்றி விட போகிறேன். அது எதுக்கு நீ பண்ணும்? நான் பண்ணி போ. ஜிம்மன் இப்போ ஒன்று நீ அவன் புருஷன் கிடையாது அவள் ட்ரெஸ்ஸை மாற்றி விட்றதுக்கு. இங்கே பாரு தயாங், நீ அவன் புருஷன் கிடையாது ட்ரெஸ்ஸை மாற்றி விட்றதுக்கு, சரியா? இங்கே பாரு, அது எனக்கு தெரியும். நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. நான் டாக்டர், எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் ஜிம்மன். நீ ஒன்று இப்போ வாயனோட ஹஸ்பண்ட் கிடையாது எனக்கு வந்து லெசன் எடுத்துகிட்டு இருக்கிறதுக்கு. உன் வேலையை பார்த்துட்டு போ. தேவம் ஓவரா பண்ணுறடா நீ. ஏன் வாயன் வந்து நான் தானே கூப்பிட்டு வந்திருக்கேன். அவன் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. எனக்கு தெரியும், நான் அவள் ட்ரெஸ்ஸை மாற்றி விடுவேன். நீ போ. சொல்கிறான்ல நீ உன்னோட புருஷன் கிடையாதுன்னு. ஏன் தேவம் உன் காதில் அதாவது உனக்கு ஒன்று புரியலன்னு நினைக்கிறேன். நான் உன்னோட இப்போ புருஷன் கிடையாதான், ஆனால் அவளோட முன்னாள் புருஷன் நான் தான். நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணி 2 வருஷம் ஒன்றா வாழ்ந்துருக்கோம். உனக்கு புரியுதா? 2 வருஷம் ஒன்றா வாழ்ந்துருக்கோம். நான் இன்றைக்கி தான் அவளை புதுசாக பார்க்க போகிறேன்ல. ஆல்ரெடி நிறைய வாட்டி பார்த்துருக்கேன், அனுபவிச்சிருக்கேன். அவள் என் பொண்டாட்டி. ஒரு காலத்தில் எனக்கு இப்போ எல்லாத்தையும் மாற்றி விட உரிமை இருக்குது. நீ போ. நான் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு ட்ரீட்மெண்ட் பார்க்க ஒன்று கூப்பிட்றேன் அஸ் ஒரு டாக்டரா. அப்போ வந்து நீ பார்த்தா போதும். வெளில போடா. முடியாதுன்னு சொன்ன என்னடா பண்ணுவேன்? அவன் தான் எனக்கு மாற்றி விடுவேன். நீ போடா அப்படின்ட்டு 2 பேரும் மாறி நீ போடா நான் போடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. கங்கு உள்ள வந்து என்னாச்சு? அச்சோ ஜிம்மன் என்னது வானக்கு அப்படி படுத்திருக்காங்க? ட்ரெஸ்ஸில் நனைஞ்சிருக்கு, காலைல வர ரத்தம் வருது. ஐயோ ரூம் ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது. என்னாச்சு ஜிம்மன்? கங் பதட்டப்படாதடி. என்ன ஜிம்மன் பதட்டப்படாதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? பாருங்கள் வானக்கா பார்க்க எப்படி இருக்காங்கன்னு. பதட்டப்படாதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஐயோ என்ன பண்ணுறது இப்போ? ஓ ஜிம்மன், நான் வேணா ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் சொல்லவா? வானுக்கு நீயும் எதையும் மாற்ற தேவையில்ல, நானும் எதையும் மாற்ற தேவையில்ல. அதான் உன்னோட புது பொண்டாட்டி கங்கு இருக்காங்களா, அவங்க மாற்றுவாங்க. நம்ம 2 பேரும் வெளில போகலாம். எப்படி? டே தயாங்கு, நீ சொல்கிறத பார்த்தா உனக்கும் வேணாம் எனக்கும் வேணான்ற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி அர்த்தத்தில் எதுவும் சொல்ல வரியா என்ன? உனக்கு வாயன் மேலே ஏதாவது அப்படியே வச்சுக்கோ, அதான் உண்மை, அப்படியே வச்சுக்கோ, அப்படியே நினச்சிக்கோ அப்படின்ட்டு அசால்ட்டாக சொல்லிட்டு வெளில போயிட்டான். ஜிம்மனுக்கு இது கேட்டது காண்டாயிடுச்சு. அப்படியே கங்கை பார்த்து அவளுக்கு ட்ரெஸ் மாற்றி விட்ருக்காங்க. சரிங்க அப்படின்ட்டு கங்கு வாயனுக்கு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்றா. மாற்றி விட்டு வாயனை அப்படியே தலையெல்லாம் தோட்டிகிட்டு இருக்கும்போது தான் தேங் வந்து அவனோட எல்லா எக்யூப்மெண்ட்ஸையும் எடுத்துகிட்டு உள்ளே வரான். வந்து வாயனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கான். ஜிம்மனு பக்கத்தில் உட்காந்துருக்கான். வாயனோட கையெல்லாம் பார்க்குறான், அதெல்லாம் ஃபுல்லாக ரெட்டிஷாக இருக்குது. ஸோ ஜிம்மனுக்கு இன்னுமே வாயன் மேலே வந்து ஒரு சாஃப்ட் கார்னர் வரதான் செய்யுது. இருந்தாலும் இப்போ படத்தெல்லாம் நினச்சா ஒரு மாதிரி வராமல் தான் இருக்குது. ஸோ இதோட இந்த பாட்டு வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க் ஃபார் வாட்சிங். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ். மாத்திரம் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? டாடா, see you later, bye.